வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 15. மனதுக்கு மருந்து தலைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கற்பனை. நம்ம ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸை நம்ம வாழ்வியல் முறையாகவே மாற்றிக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம எப்படி நம்மளை பழக்கப்படுத்திட்டோம்னா அது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பல விஷயங்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பழக்கமாகவும் பிஹேவியராகவும் ஹேபிட்டாகவும் மாற்றும்போது நம்முடைய ஆரோக்கியம் தன்னை போல இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அதாவது பகுதி 14 பார்த்தீங்கன்னா மனசுக்கு மருந்துன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த மனசுக்கு எப்படி நம்ம சில விஷயங்களை நமக்கு நாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நமக்கு நாமே வாழ்வியல் முறையாக மாற்றிக்கணும்னா ஒரு விஷயம்னா அது கற்பனை. கற்பனை அறவே எந்த விஷயமானாலும் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய என்ன பிரச்சனை ஆனாலும் அதுக்கு கற்பனையும் ஒரு வகையில் காரணம். நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் அதீதமாக டைம் எடுத்து கற்பனை பண்ணி அது நெகட்டிவாக மாறி அந்த நெகட்டிவாக மாறி அது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய உடல்நிலையையும் உங்கள் மனநிலையையும் குழப்பி அதனால் ஆரோக்கியம் ரொம்ப கெட்டுப்போகும். அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா மனசு நல்லா இருக்கணும். அப்போ அந்த மனசுக்கு மருந்து அப்படிங்கிறதுல மனசு நல்லா இருக்கணுங்கிறதுல நீங்கள் கற்பனையை அதிகமாக இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துலேயும் கற்பனை அதிகமாக இருக்கக்கூடாது. கற்பனை அதிகமாக இருக்க அது நெகட்டிவாக திங்க் பண்ணும். அப்போ நெகட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் திங்க் பண்ணும்போது அது இதயத்துக்கும் உடலுக்கும் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்குது. இந்த அழுத்தம் என்ன ஆகுதுன்னா ஓவரால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்குது. அதுதான் மன அழுத்தமாக ஒரு விதமான பயமாகவும் ஒரு விதமான கற்பனையான எதிர்மறையான விஷயங்களை திங்க் பண்ணி அது உங்கள் உடல்நிலையை ஒவ்வொரு உறுப்புக்கும் கடத்தி அது ரொம்ப